கடந்த 7ஆம் தேதி புதன்கிழமை நுவர்லியா கிரெகரிவாவியில் சிறிய ரக விமானம் ஒன்று சீ பிளேன் என்று அழைக்கப்படுகின்ற நீர்ப்பரப்பிலே தரையிறங்கக்கூடிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இந்த சிறிய ரக விமானம் நுவர்லியாவுக்கு வருகின்ற சுற்றுலா பிரயாணிகளை ஏற்றி இறக்கும் பணிகளில் அண்மை காலமாக ஈடுபட்டு வந்திருந்தது. இந்த விமானத்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தரையிறங்கும் போது விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது. காயமடைந்த 2 விமானிகள் நுவர்லியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியிருந்தார்கள். இந்த விபத்துக்குள்ளான விமானத்தை மீட்கும் பணிகள் 2 நாட்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நுவர்லியாவில் நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக மீட்கப்பட முடியாமல் இருந்தது. இதையடுத்து கிரெகரிவாவியில் விபத்துக்குள்ளான இந்த நீர் விமானம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் 2வது நாளாக நேற்று நாளில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அதி உயர் தொழில்நுட்பம் கூடிய பாரம் தூக்கி வாகனங்கள் மூலம் இந்த விமானம் வாவி பகுதியிலிருந்து கரைக்கு இழுத்துச் சென்று பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் விபத்து காரணமாக சேதமடைந்த இந்த சிறிய ரக விமானம் மீட்பு பணியின் போது மேலும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சிவில் விமான போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் பிறகு நுவர்லியா போலீஸ் உயிர் காப்பாளர்கள், விமானப்படை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் கிரெகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்துக்குள்ளாகி வாவியின் நடுவே சிக்கியிருந்த விமானத்தை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மீட்டிருந்தார்கள். நுவர்லியாவில் தற்போது நிலவி வருகின்ற பனி மற்றும் மோசமான வானிலை காரணமாகவும் கிரெகரி வாவியில் சேரும் சகதியும் தேங்கி இருப்பதன் காரணமாகவும் மீட்பு பணியை மேற்கொள்வதில் மிக பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தார்கள். விமானம் விபத்துக்குள்ளானதுக்கான உரிய காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. இது பற்றிய விசாரணைகளை செய்வதற்கு தனிப்பட்ட குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகச் சிரமத்தின் மத்தியில் பல மணித்தியாலங்கள் செலவழிக்கப்பட்டு இந்த விமானம் கிரெகரி வாவியிலிருந்து கரைக்கு இழுத்துச் செல்லப்பட்ட அந்த மீட்பு பணிகளை இந்த முழுமையான காணொளியாக காண்கின்றீர்கள்.
Media.